அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு நண்பர்களே. ஹஜ் இப்ப நம்ம நோக்கி வந்துகிட்டே இருக்குது. இந்த ஹஜ்ஜுக்கு இப்பவே பல பேர் தயாராகிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹஜ்ஜுங்கிற இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு முஸ்லிமுக்குமே கடமையா இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஹஜ்ஜு தான் உச்சபட்ச கடமையாவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஹஜ்ஜுக்கும் மற்ற கடமைகளுக்குமான மிக முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற எல்லா கடமைகளையும் தான் வாழற இடத்துலயே அந்த முஸ்லீம் செஞ்சிட முடியும். ஆனா ஹஜ்ஜுங்கிற ஒரு விஷயம் மட்டும் மக்கா அதை நோக்கித்தான் அவங்க வந்தாகணும். அங்க வந்துதான் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியும். இதுதான் ஹஜ்ஜுக்கும் மற்ற விஷயத்துக்குமான ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். பொதுவா இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான மக்களுக்கு கடமையா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கடமை அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது யாருக்கு செல்வமும் கூடவே உடற்தகுதியும் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அது கடமையா இருக்கு. ஏன் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இப்படி ஒரு நிபந்தனையை வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக அதுல மேலோட்டமா பார்த்தாலே பல விஷயங்கள் தெரியும். ஏன்னா இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்காக தொலை தூரத்துக்கு போகணும் அப்படின்னா மிக நிச்சயமாக பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வழி முழுக்க நம்ம வியாபாரம் செஞ்சுக்கிட்டு போக முடியாது. சில பேருக்கு மட்டுமே அந்த வியாபாரம்ங்கிறது சாத்தியமாகும். ஆனா இன்னைக்கு பல நாடுகளாக பிளவுபட்டு பல தேசத்தவர்களாக மக்கள் பிரிக்கப்பட்ட நிலையில நடந்து செல்வதற்கோ தனிப்பட்ட முறையில ஒரு வாகனத்துல வியாபாரம் செய்து கொண்டே போவதற்கோ மிக நிச்சயமாக வழி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கிற செல்வத்தை வைத்து கொண்டு நாம் போக்குவரத்துக்கு செலவு செய்யணும், இது போக சாப்பாட்டுக்கு செலவு செய்யணும், தங்குறதுக்கு செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தேதிக்கு ஹஜ்ஜுங்கிறது செலவு மிகுந்த சடங்கா மாற்றப்பட்டிருக்கு வணிக ரீதியான இந்த உலகத்துல. இந்த நிலைமை இன்ஷால்லாஹ் கூடிய விரைவில் மாறும் நம்ம நம்புவோம். இந்த ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னா அப்ப பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு நீண்ட தூர பயணம். உலகத்துல இருக்கக்கூடிய பல தேசத்து மக்கள் ஒரு இடத்துல குழுமுறாங்க அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் மிகப்பெரிய அளவுல கூட்டம் நிரம்பி வழியும். அப்ப அந்த கூட்டத்துல வெப்பமயமான அந்த பகுதியில மிக நிச்சயமாக நாம தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா உடல் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப உடல் ஆரோக்கியமும் தேவை, செல்வமும் தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது இது ரெண்டும் யாருக்கு ஒருங்கிணைஞ்சு இருக்கோ அவர்களுக்கு இந்த ஹஜ்ஜுங்கிறது 100% கடமை. குர்ஆன் வசனம் நமக்கு அப்படித்தான் சொல்லுது. அப்ப இந்த ஹஜ்ஜுங்கிற இந்த கடமையை ஒவ்வொரு முஸ்லீமும் ஆசைப்படுகிறான். சில பேருக்கு உடற்தகுதி இருக்கு ஆனா பொருளாதாரம் இல்லை, சில பேருக்குன்றதை விட பல பேருக்கு. அப்ப அவங்க ரொம்பவும் வருந்தி இந்த ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் உள்ளுக்குள்ள ரொம்பவும் இறைஞ்சி பிரார்த்தித்த ஒரு வண்ணமா தான் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. வெளியில சொல்லலை அப்படின்னாலும் அதுதான் நிஜம். அதே மாதிரி சில பேருக்கு செல்வம் இருக்கும், அளவு கடந்த செல்வமும் இருக்கும், ஆனா உடல் ஆரோக்கியம்ங்கிறது இருக்காது. வயது காரணமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய உடல் உறுப்புகள் சிலது பலகீனமாக இருக்கலாம். இதனால அவர்களுக்கு அந்த ஹஜ்ஜுங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு தேதிக்கு செட் ஆகாது அப்படிங்கிற நிலையில இருப்பாங்க. அப்ப செல்வத்தை கொடுத்தும் இறைவன் இந்த விஷயத்துல நம்பிக்கையாளர்களை சோதிக்கிறார். சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தும் செல்வம் இல்லாமல் அவர்களையும் சோதிக்கிறார். இது ஒரு அழகான சோதனை தான். அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ளணும். இந்த ஹஜ்ஜு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மேலோட்டமாக அது சொல்லக்கூடிய செய்தி நிறைய இருக்கு. அதே சமயம் அது மறைமுகமாக நம்பிக்கை அடிப்படையில் சொல்லக்கூடிய செய்தியும் நிறைய இருக்கு. நேர்முகமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல தேசத்துல இருந்து பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் பல நிறத்தவர்களாக அங்க வரும் பொழுது அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அங்க ஒரே அணியில தான் நிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் தொடராங்க. ஒரே மாதிரியான சடங்குகளை தான் அங்க எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தனித்தனியாக நேரம் குறிக்கப்படுறது கிடையாது. ஒரே நேரத்துல ஒரே முழக்கம், இறைவா நான் இங்க இருக்கேன், உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு கோஷம் அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா நிகழ்ச்சி நிறைந்ததா அந்த இடத்துல ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிலையில் அங்க பக்தர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நல்லடியார்கள் மட்டுமே அங்க ஒண்ணு கூடுறாங்க. அந்த இடத்துல தேசங்கள் இல்லை, அவர்களுடைய மனசுல நிற பாகுபாடு இல்லை, மொழி பாகுபாடு இல்லை. இதைத்தான் இந்த ஹஜ் இந்த மனித குலத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதே சமயம் அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளை நம்ம கூர்ந்து பார்க்கிறோம். அது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மறுமைக்கான பல விஷயங்களை அது சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அரஃபா மைதானத்துல மக்கள் எல்லாரும் லட்சக்கணக்கில்
ஒரே நேரத்துல அங்க கூடி இருக்கும் பொழுது நாம அங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அதன் மூலியமா இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தீர்ப்பு நாள். அந்த தீர்ப்பு நாள்ல இறைவன் முன்பு நீங்க எல்லாருமே இப்படிதான் எழுந்துச்சு நிப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜ் தான் அங்க இருக்கு. அந்த அரஃபா பெருவெளியில் மக்கள் ஒன்று கூடி அங்க கதறி அழுது பிரார்த்தனை பண்றவங்களா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த இடம் முழுக்க அழுகுரலாகவே இருக்கும். மக்கள் உணர்ச்சி பூர்வமாக தங்களையே மறந்த நிலையில் இறைவன் புறத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த ஒரு இடம் அந்த அரஃபா பெருவெளி. இறைவன் முன் நிற்கக்கூடிய காட்சியை நாம் இங்கேயே பார்க்கிறோங்கிறது தான் இந்த இடத்துல நாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய செய்தி. மினாவில் தங்கக்கூடிய அந்த மிக முக்கியமான காலகட்டம் அது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நல்லவர்கள் சொர்க்கத்திற்கும் தீயவர்கள் நரகத்திற்கும் அப்படின்னு பிரிக்கப்பட்ட நிலையில நன்மை தீமை இந்த 2 எடையும் ஒரு சேர பெற்றவர்கள் அவர்கள் சொர்க்கத்துக்கும் அனுப்பப்படாம நரகத்துக்கும் அனுப்பப்படாம இடைப்பட்ட ஒரு இடைவெளியில தங்க வைக்கப்படுவார்கள். சில ஆண்டு காலம், மில்லியன் காலம் கூட இருக்கலாம். இறைவனுக்கு அது சில ஆண்டு காலம். குரான்லயே அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்தில் மக்கள் வைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நிலை. அதற்கு பிறகு நரகத்தில் வேதனைப்படுபவங்களை பார்த்து இறைவன் புறத்துல இறைஞ்சி, இறைவா எங்களை இந்த கூட்டத்தோட சேர்த்துற வேண்டாம் அப்படின்னு அவங்க கதறி அழக்கூடிய அந்த நிலையில் பிற்பாடு இறைவன் அவர்களுக்கும் அந்த சொர்க்கத்தை திறந்து விடக்கூடிய அந்த செய்தியை குரான்ல அல்லாஹ் நமக்கு சொல்றதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த மினா பெருவெளியில் நாம் உணர்கிறோம். மினாவில் அமர்ந்திருக்க கூடியவர்களுக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டிய செய்தியே இதுவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இது போக அந்த சாத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த ஒரு விதம், அது ஒரு மிகப்பெரிய மனோ தத்துவம். இதுக்கு மேல சாத்தானுக்கு நான் உடன்பட மாட்டேன், என் மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய தீய எண்ணங்கள் ஷைத்தான்கள், அந்த ஷைத்தான்களை நான் இனி புறக்கணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் தான் இந்த செயல்கள் காட்டப்படுகிறது. வரலாற்று ரீதியாகவே இது நமக்கு அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்யும் பொழுது, அறுக்க வேண்டாம், அவருக்கு பதிலாக ஒரு ஆட்டை பகரமாக்கிடலாம் அப்படின்னு இறைவன் சொன்னதுக்கு பிறகும் ஷைத்தான் அந்த இடத்துல அவரை தூண்டக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த தூண்டுதலுக்கு பதிலளிப்பாக அந்த தூண்டுதலோடு அவர் ஷைத்தானோடு இணைந்து விடாம பின்னாடியே வந்த அந்த ஷைத்தானை அவர் கல்லால் அடிச்சு விரட்டினார். அந்த செயல் அல்லாஹு தாலாவுக்கு ரொம்பவும் பிடிச்சது. அதனால அது ஹஜ் கிரியையில ஒன்னா அல்லாஹ் வச்சதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனோ தத்துவம் மிக அழகான ஒண்ணு. இதையெல்லாம் புரிஞ்சு நம்ம செய்யும் பொழுது ஹஜ் 100% மிக அழகாக நமக்கு நிறைவேறும். சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடைப்பட்ட அந்த ஓட்டம் நம்மளுடைய உறுதியான நம்பிக்கையை காட்டுது. சஃபா மருவா இந்த 2 குன்றுகளுக்கு இடையேயும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அவருடைய தாயார் தண்ணீர் தேடி அலைந்த விதம், எப்படியும் தன்னுடைய மகனுக்கு உதவி கிடைத்து விடும், தண்ணீர் கிடைத்து விடும் அப்படின்னு உறுதியான நம்பிக்கை அடிப்படையில தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அங்க சஃபாவுக்கும் மருவாக்கும் இடைப்பட்ட இடையில அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. எங்க இருந்தாவது உதவி வந்துடும், ஒரு வியாபார கூட்டம் இந்த பக்கம் வரும், அது அவங்க கிட்ட இருந்து நம்ம தண்ணியை வாங்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர், நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவருடைய மனைவி நான், அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இவரும் ஒரு நபி வம்சத்தை சேர்ந்தவராக இருக்கிறார், இவரும் இறை தூதராக எதிர்காலத்தில் வர இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக இது இறைவனுடைய சோதனை, இப்ப கொஞ்ச நேரத்துல உதவி கிடைச்சிடும் அப்படின்னு அவ்வளவு உறுதியா அவங்க நம்பினாங்க. அந்த உறுதியோட தான் அவங்க 2 பக்கமும் ஓடி வந்தாங்களே தவிர நிராசையாய் யாராவது உதவி செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க வரவே இல்லை. உதவி எந்த திசையில இருந்து போகுது அப்படின்னு தான் அவங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த உறுதி அல்லாஹ்வுக்கு பிடிச்சது. அவங்க ஓடின ஓட்டம் மலைகளுக்கு இடையில அல்லாஹ்வுக்கு அது ரொம்பவும் பிடிச்சது. அது அப்படியே பின்னால வந்த நல்லடியார்களுக்கும் கடமையாக்கி அல்லாஹ் அந்த உறுதியான நம்பிக்கையை நீங்களும் கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அந்த இறை நம்பிக்கை உறுதியோடு எங்களுக்கும் இருக்கிறதுங்கிற அடிப்படையில தான் அந்த சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில ஓடக்கூடிய அந்த ஓட்டம் அதான் நம்மளுக்கு அறிவிக்குது. அந்த காபத்துல்லா அங்க போன உடனேயே கண்குளிர அதை பார்த்து ரசித்து அதுக்கப்புறம் அந்த 7 முறை தவாஃப் செய்யக்கூடிய அந்த ஒரு விதி, 7 முறைக்கு குறைவா இருக்கக்கூடாது, அதுக்கு மேல நம்ம விருப்பம் தான். அந்த தவாஃப் முறையில நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு கட்டிடத்தையும் புனிதமாக கருதி, எந்த ஒரு சமாதியையும் புனிதமாக கருதி அதை சுத்தி வராத ஒரு முஸ்லிம், எந்த ஒரு உருவத்தையும் புனிதமாக கருதி அதை வலம் வராத ஒரு முஸ்லிம்,
இந்த காபத்துல்லாவை மட்டும் வலம் வருகிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது இந்த உலகத்துடைய பயபக்தியின் அடிப்படையில் கட்டப்பட்ட முதல் இறை ஆலயம். அது இறைவனுடைய இல்லமாக இறைவனே சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட புனிதமான அந்த இடத்தை இறைவன் சொன்னதால் நான் சுத்துகிறேன் அப்படிங்கிற அந்த மரியாதைக்காக சுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம், இது காபத்துல்லால மட்டுமே பார்க்க முடியும். உலகத்துடைய புனித பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னா 3 பள்ளிவாசல் இருக்கு. அதுல காபத்துல்லால மட்டும்தான் முஸ்லிம்கள் இந்த தவாப் செய்யக்கூடிய நிகழும். மற்ற 2 பள்ளிவாசல்களிலும் இது வாய்ப்பே கிடையாது. தவிர அந்த 2 பள்ளிவாசல்களையும் புனிதமாக கருதப்பட்டாலும் கூட அங்க சிறப்பு சடங்குகளோ சிறப்பு தொழுகைகளோ கிடையாது. இங்க மட்டும்தான் எல்லாமே அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அடிப்படையில் பல விஷயங்கள் அங்க இருக்கிறது. மறுமையின் அடிப்படையில் பல செய்திகளை அது நமக்கு சொல்லி தருகிறது. கூடவே சேர்ந்து இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லாருமே சமமானவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாங்கி நிற்கிறது தான் இந்த ஹஜ். இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது யாரா இருந்தாலும் சரி, அங்க போய் ஹஜ் பண்ணிட்டு வந்தவங்க ஏதாவது ஒரு அனுபவத்தை தங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்வாங்க. அப்படி உலகம் முழுக்க பல பிரபலங்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து இருக்கிறாங்க. அதுல மால்கம் எக்ஸ் அவர்கள் தன்னுடைய அந்த ஹஜ்ஜின் அனுபவத்தை மிக அழகாக பகிர்ந்து கொள்ளுகிறார். மால்கம் எக்ஸ் அவர்கள் எந்த அளவுக்கு அமெரிக்கர்களால் புறக்கணிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தெரியும். அவரும் ஒரு அமெரிக்கர் தான். ஆனா அவர் கருப்பருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரையும் அவருடைய ஒட்டுமொத்த கருப்பு நிறத்தை கொண்ட மக்களையும் வெள்ளை அமெரிக்கர்கள் புறக்கணித்தார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கால இது தொடர்கதையா தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகம் இருக்கக்கூடிய பென்டகன், அங்க டாய்லெட்டே தனித்தனியா தான் இருக்கும், பிளாக் மேனுக்கும் ஒயிட் மேனுக்கும் அப்படின்னு அங்க போர்டே போட்டு வச்சிருப்பாங்க. இப்படியெல்லாம் தான் அமெரிக்காவும் இருந்தது. இன்னைக்கும் அமெரிக்காவில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற இந்த ஒரு பிரிவினைங்கிறது சர்வசாதாரணம். அந்த அளவுக்கு கருப்பின மக்கள் வெள்ளையர்களால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப மிக கடுமையான முறையில மால்கம் எக்ஸ் அவர்கள், அவரும் அவருடைய குடும்பமும் பெரிய அளவுல புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, தந்தை இறந்துட்டாங்க, உதவித்தொகை அரசாங்கம் கொடுக்கணும், ஆனா அதிகாரிகள் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பொருளாதார சிக்கல்ல பிள்ளைகளை எப்படி வளர்க்கறதுன்னே அவங்க அம்மாவுக்கு தெரியல. அப்ப அந்த குடும்பம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கு. இது போக அந்த கருப்பர்கள் அவங்கள வெளியே வரும்பொழுது செய்யக்கூடிய ஏளனங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய வரலாறை படிக்கும் பொழுது உண்மையிலேயே கண்ணீர் வருது. ஒரு மிருகத்தை விடவும், வெளிப்படையா சொன்னா ஒரு ஒரு பன்றியை விடவும் கேவலமான பார்வையை தான் இந்த கருப்பர்கள் மேல இந்த வெள்ளை அமெரிக்கர்கள் கொண்டிருக்கார்கள் அப்படின்னு. அந்த அளவிற்கு அந்த கருப்பர்களுடைய நிலைமை அன்னைக்கு மோசமா இருந்தது. ஒரு ஒரு மனிதனால எவ்வளவுதான் துன்பத்தை தாங்க முடியும்? அளவு மீறி துன்பம் ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னு சொன்னா அவனுடைய மனநலம் பாதிக்கப்படும், அல்லது மரணமே கூட அவனை தழுவிடும். அதுதான் ஒரு நல்ல விடுதலையும் கூட. இதுல முதல் விஷயம்தான் மால்கம் எக்ஸ் அவர்களுடைய தாயாருக்கு நடந்தது. மனநலம் முழுசா பாதிக்கப்பட்டவங்களாக மாறிட்டாங்க அவங்களுடைய தாயார். காரணம், அளவு கடந்த வறுமையும், தொடர்ந்து அந்த சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு, அந்த குடும்பங்கள் புறக்கணிக்கப்பட்டு, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற அளவுக்கு அவர்கள் ரொம்பவும் வாட்டி எடுத்தது அங்கு ஒரு பெரிய சோதனை. அந்த வெள்ளையர்களுடைய ஆணவம், இதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனநலம் பாதிக்கப்பட்டு முழுமையாக அந்த மனநல மருத்துவமனையிலேயே கட்டி போடப்பட்டு விட்டார் மால்கம் எக்ஸ் அவர்களுடைய தாயார். இதனாலேயே வெள்ளையர்களை பார்க்கும் பொழுது கருப்பர்களுக்கு அவ்வளவு கோபம். ஏன்னா நம்ம சொல்றது இவங்க ஒருத்தரை மட்டும்தான், ஆனா ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு கருப்பர்களும் அங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மால்கம் எக்ஸோடைய குடும்பம் இந்த அளவுக்கு ரொம்பவும் கொடுமைகள், சித்திரவதைகளை அனுபவிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய இந்த நிலைமையை எப்படி மாற்றிக்கொள்றதுன்னு கூட தெரியாம போதை பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி, கெட்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் செய்து, போதை பொருட்களை விற்று அதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிச்சு பிற்பாடு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஜெயிலில் அவரு தள்ளப்பட்டு சில காலம் அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது. ஜெயிலுக்குள்ள இஸ்லாம் அவரை வந்தடைகிறது. இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனசுக்குள்ள போகும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாத்தை பற்றி கேள்விப்படும் பொழுது அவருக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எது இஸ்லாம் சமத்துவத்தை பத்தி பேசுதா அப்படின்னு முதல்ல ஆரம்பத்துல சிரிக்கிறாரு.
அவரால் அதை நம்ப முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொன்னா கருப்பாவும் வெளுப்பாவும் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் விலகி நிக்கிறது தானே சரியான விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு இவருக்குள்ளேயே அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப அவருடைய வரலாறை படிக்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். பிற்பாடு இஸ்லாத்துடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்று ஏக இறைவன் அல்லாஹ் மட்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு கலிமாவை அவர் மொழியும் அந்த ஒரு தருவாய் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அற்புதமான ஒரு 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 தருணமா தான் மால்கம் எக்ஸ் அவர்களுக்கு இருந்தது. உலகம் முழுவதும் ரொம்பவும் பிரபல்யமானவராக அவர் மாறி இருந்தார் ஒரு கட்டத்துல. அப்படிப்பட்டவர் ஹஜ்ஜுக்கு போறார். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்க இஸ்லாத்தை மாறி இந்த முஸ்லிம்களோடு, வெள்ளை முஸ்லிம்களோடு அவர் கலக்க தொடங்குறாரு பாருங்க. அப்பவே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், எல்லா முஸ்லிம்களும் நம்மளை உட்கார வச்சு பேசுறாங்க, நம்மளோட உட்காந்து சாப்பிடுறாங்க, நம்ம தட்டுல கை வச்சு எடுத்து சாப்பிடுறாங்க, அவங்க தட்டுல இருக்கிறத எடுத்து நம்ம தட்டுல வச்சு சாப்பிடுங்கன்றாங்க. இதெல்லாமே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முதல் முறையாக அமெரிக்காவை விட்டு அவர் கிளம்புறார், எகிப்துக்கு போறார், அங்கிருந்து சவுதிக்கு போறார். இந்த அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில ரொம்பவும் முக்கியமான ஒரு 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 கட்டமா இருந்தது, ஒரு அத்தியாயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உள்ளூர்ல பார்த்த முஸ்லிம்களை விடவும் வெளியில அந்த ஹஜ்ஜு காலகட்டத்துல அங்க மக்கால சவுதியில அவர் சந்திச்ச அனுபவங்கள் அவரால வாழ்க்கையில மறக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி விட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மிடுக்காவும் அவங்க பேசுற பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இவர் ஹஜ்ஜுக்குன்னு போகும் பொழுது மிகப்பெரிய அதிகாரிகள் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அவங்க பணிவா பேசுறத பார்த்து இவர் ஆச்சரியப்படுறாரு. இவரால நம்ப முடியல. அந்த அதிகாரிகள் முஸ்லீமா இருக்காங்க, மற்ற ஊழியர்களும் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. சிரிச்ச முகத்தோடையும் அவருக்கு தேவையான உதவிகளையும் அந்த அதிகாரிகள் செய்ய தயாரா இருக்கிறத நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நம்ம பூமியில தான் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய சிந்தனை தடுமாற்றம் ஏற்பட்டுச்சுங்கிற அந்த ஒரு விஷயத்த வரலாறு நம்ம தெளிவா பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த சவுதிக்கு உள்ள அவர் நடந்த அனுபவத்தை அவரே பதிவு பண்றாரு. நான் உள்ள போறேன், என்னுடைய பாஸ்போர்ட்லாம் செக் பண்றாங்க, அதுக்கப்புறம் அரசாங்கத்துடைய விருந்தினனாவே நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு அரசாங்கம் அறிவிக்கும் பொழுது நான் என்னுடைய பரவச நிலையோடைய உச்சத்துக்கே நான் போயிட்டேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவரால் நம்ப முடியல. அந்த அளவுக்கு நான் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை அந்த வெள்ளை நிற வெறி இவருக்குள் உருவாக்கி இருந்தது. ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலைமையில தான் அவர் இருந்திருக்கார். அந்த அளவுக்கு அவருடைய மனம் முழுக்க நான் கருப்பன், நான் தாழ்ந்தவன், நான் கருப்பன், நான் தாழ்ந்தவன்கிற ஒரு மனநிலையில இருந்ததுடைய விளைவு அவர் ஹஜ்ஜுக்கு போன இடங்கள்ல எல்லாம் அவரை மக்கள் ஆற தழுவி வரவேற்று சாரசாரியா நிக்கிறாங்க, எங்க கிட்ட ஏதாவது பேசுங்க அப்படின்னு. நம்ப முடியல. அவரால் பேசுறாரு, அவர் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு இடம் கொடுக்கறத தாண்டி அவர் பக்கத்துல உட்கார எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அவர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்து அரபுகளை பார்க்கும் பொழுது நம்ம அமெரிக்கால இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தை விடவும் இவர்களுடைய வெள்ளை நிறம் ரொம்பவும் அதிகமா இருக்கு. ஆனா அவங்க கிட்ட எந்த ஒரு தற்பெருமையும் இல்லை. அவர்களுடைய முடி நம்மளுடைய வெள்ளை நிறத்து அமெரிக்கர்களுடைய முடியை விடவும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அவங்க கிட்ட ஆணவம் இல்லை. என்னை அரவணைக்கிறாங்க, என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப நிகழ்ச்சியான அனுபவங்களை அவர் பதிவு பண்றாரு. அங்க கொடுக்கக்கூடிய உணவுகளை பார்க்கும் பொழுது அவர் பிரமிச்சு போறாரு. ஏன்னா அரசாங்க விருந்தினராகவே அவர் தங்கி, அது மட்டும் இல்லாம பல பேர் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அரபுகள் கூப்பிடுறாங்க. பல அரபுகள் வீடுகள்ல அவருக்கு விருந்து உபச்சாரமே நடக்குது. அந்த வீட்டுல அவங்களுடைய அறையில அவர்களுடைய கட்டிலேயே அவர் படுத்து தூங்குறாரு. அதை ஒரு பெரிய விஷயமாவே மால்கம் எக்ஸ் பதிவு பண்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நடக்குமான்னு நான் நினைச்சேன். இஸ்லாம் இத நடத்தி காட்டியிருக்கு. நான் ஊருக்கு போன உடனே இன்னமும் என்னுடைய அழைப்பு பணியை தீவிரப்படுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பதிவு பண்றார். மால்கம் எக்ஸ் அவர்களுடைய அந்த ஹஜ் பயணம்ங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது வரலாற்றுல. இதுல 1964 ஏப்ரல் மாசம் தான் அந்த ஹஜ்ஜுங்கிறது அவர் செய்யறாரு. அந்த ஹஜ்ஜை அவர் முடிச்சுட்டு தன்னுடைய மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. உலக புகழ்பெற்ற கடிதம் அது. மனைவிக்காகன்னு எழுதிட்டு கடைசியில அந்த கடிதத்தை பல நகல் எடுத்து பத்திரிகைகளுக்கெல்லாம் கொடுக்குறாரு. உலக புகழ்பெற்ற கடிதமாக அது மாறியது.
இன்னிய வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா பத்திரிகைகள்லயும் அந்த கடிதம் வெளியாகுது. அந்த கடிதத்துல அவர் அப்படி என்னதான் எழுதியிருக்காரு, ஏன் அவ்வளோ அந்த கடிதம் பிரசித்தி பெற்ற ஒன்றாக மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுல அவர் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை நாம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அவருடைய சமுதாயம் அங்க வெள்ளை நிறத்து வெறியர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஒரு மனிதர் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டு எந்த அளவுக்கு தாழ்வு மனப்பான்மை கொண்டவனாக மன தத்துவ ரீதியாவே அது மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த புகழ்பெற்ற கடிதத்தை நாம் படிக்கும் பொழுது உண்மையிலேயே நமக்கு நெகிழ்ச்சியாகவும் இருக்கு, ஒரு ஆனந்தமாகவும் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த கடிதம் ரொம்பவும் சிறப்பான ஒரு கடிதமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய மனைவிக்கு தானே அவர் எழுதுறாரு. அப்ப எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நான் இதை என் அடிமனதின் ஆழத்திலிருந்து எழுதுகிறேன். இந்த புரதான பூமியில், இந்த புண்ணிய பூமியில் பிரபாகம் எடுத்து ஓடும் அன்புக்கும் பாசத்திற்கும் இணையான அன்பையோ பாசத்தையோ நான் இதுவரை பார்த்ததில்லை. நிறம், நிலம், இனம் என்பனவற்றின் அடிப்படையில் இங்கே எந்த பாகுபாடும் எந்த ஏற்றத்தாழ்வும் கற்பிக்கப்படுவதில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியோர் புழங்கிய இந்த பூமியில் பேதங்களே இல்லை. எவர் மனதிலும் பல்வேறு நிறத்திற்கும் சொந்தக்காரர்கள் என் மேல் பாய்ச்சிய பாசத்தை பார்த்து நான் மூச்சு பேச்சற்று போனேன். இங்கே இந்த புனித பூமிக்கு பயணம் செய்திடும் வாய்ப்பினை நல்கியதன் மூலம் அல்லாஹ் என் மீது அளப்பரிய கருணையை அள்ளி வீசிவிட்டான் என்றே சொல்ல வேண்டும். ஆயிரம் ஆயிரம் புனித பயணிகள் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் வந்து அல்லாஹ்வை துதித்து நிற்கின்றனர். நீல நயனங்களுக்கு சொந்தக்காரர்கள், கருப்பு நிறத்தை கொண்டவர்கள், இப்படி எத்தனை நிறங்கள் இத்தரை மீது உண்டானதோ அத்தனை நிறத்தையும் கொண்ட மனிதர்கள் இங்கே உண்டு. அத்தனை பேரும் ஒன்று போலவே ஆடை அணிந்திருந்தோம், ஒன்று போலவே கிரியைகளை நிறைவேற்றினோம், ஒன்று போலவே தொழுதோம். ஒற்றுமை, சகோதரத்துவம் இவை அலைபாயும் மனித சங்கமத்தை நான் இங்கே கண்டேன். எல்லோரும் ஒரே விதமான உணர்வையே வெளிக்காட்டினார்கள். அமெரிக்காவில் நாம் கண்ட நிறவெறி வெள்ளை நிறத்தோடு வேறு எந்த நிறமும் ஒத்துப்போகாது. பகையையும் பூசலையும் தவிர வேறு எதுவும் இந்த இரண்டு நிறங்களுக்கு இடையேயும் உருவாக அமைய முடியாது என்றே நம்மை நம்பச் செய்தது. அமெரிக்கா அவசியம் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாத்தின் தேவை அல்ல, இது அமெரிக்காவின் அவசர தேவை. ஏனெனில் இந்த மார்க்கம் மட்டும்தான் அமெரிக்காவின் நிற வெறியையும் அதனால் விளையும் தீமைகளையும் வேறறுத்திட இயலும். இந்த பெரும் பூமியில் வாழ்ந்த இந்த நாட்களில் நான் பல்வேறு குடும்பங்களுடன் பழகியிருக்கிறேன். உடன் தங்கி அவர்களின் விருந்தினராய் வாழ்ந்திருக்கிறேன். இவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்திருந்தால் அபார வெள்ளை அண்டாதே என்று நாமே ஒதுங்கி நின்றிருப்போம். இவர்களும் இந்த முஸ்லிம்களும் வெள்ளை நிறத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நாம் இப்படி ஒரு நிறம் என்ற எண்ணமே இல்லாமல் அமெரிக்க வெள்ளையர்களிடம் இருப்பது போன்றதொரு மனநிலையும் இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த எண்ணங்களை, மனநிலைகளை கிஞ்சிற்றும் இல்லாமல் இருக்கின்றது இஸ்லாம். பல்வேறு நிறத்தை சார்ந்தவர்களும் இத்துணை உண்மையான சகோதரத்துவத்தோடு நடந்து கொண்டதை நான் எப்போதும் கண்டதில்லை. என்னுடைய இந்த எழுத்துக்களை படித்திட உனக்கு அதிர்ச்சியாகவே இருக்கலாம். இதை எழுதியது நான் தானா என்ற எண்ணம் கூட உனக்கு எழலாம். இங்கே இந்த பூமியில் நான் பார்த்தவை, பழகியவை, அனுபவித்தவை என்னுடைய பழைய போக்கினை மாற்றியே ஆக வேண்டும் என கட்டாயப்படுத்திவிட்டன. நான் எடுத்து வைத்திருந்த பல முடிவுகளை இப்போது எடுத்தெறிந்திட வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இதனை செய்திடுவது எனக்கு இப்போது கஷ்டமாக இல்லை. ஏற்கனவே வெள்ளையர்களை பற்றி பல தீர்க்கமான முடிவுகளை நான் மேற்கொண்டிருந்தேன். என்றாலும் நான் எப்போதும் திறந்த மனதுடன் உண்மைகளை அணுகுபவன். புதிய அறிவும் புதிய அனுபவங்களும் நான் கொண்ட முடிவுகளை மாற்றிவிடுமே. ஆனால் நான் அவற்றின் அடிப்படையில் என்னை மாற்றிட தயங்குபவனே அல்ல. யதார்த்தங்களை நான் வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்பவன். மாச்சரியங்களுக்கும் என் மனதில் இடமில்லை. நான் உண்மைகளை தேடுபவன். அவற்றை கண்டுகொண்டால் அட்டியின்றி ஏற்றுக்கொள்வேன். கடந்த 11 நாட்களாக இந்த இஸ்லாமிய உலகில் நான் பலரோடு ஒரே தட்டில் உணவருந்திருக்கின்றேன். ஒரே கோப்பையில் பருகியிருக்கிறேன். ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறேன். இவர்களுடைய விழிகள் நமது வெள்ளையர்களின் விழிகளை வெல்லும் வண்ணம் கொண்டவை. இவர்களின் முடி நமது வெள்ளையர்களின் முடியை விட எழில் மிக்கவை. இவர்கள் தோல் வெண்மையிலும் வெண்மை. இவர்களின் உள்ளங்கள் அவர்களின் தோலை விட வெண்மையாக இருக்கின்றன. இந்த வெள்ளையர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த கருப்பர்களிடமும், சூடானில் இருந்து வந்த கருப்பர்களிடமும், ஹனாவில் இருந்து வந்த கருப்பர்களிடமும் என்னிடம் நடந்து கொண்டது போலவே அன்பாக நடந்து கொண்டார்கள். இங்கே எல்லோரும் முஸ்லிம்களே,
நிறம் இங்கே எந்த விதத்திலேயும் தலையிடுவதில்லை. இங்கே எல்லோரும் உண்மையான முஸ்லிம் உடன்பிறப்புகள். எல்லோரும் ஏற்று வணங்கும் அந்த ஏக இறைவன் இவர்களின் மனங்களில் இருந்தும் செயல்களில் இருந்தும் அணுகுமுறையில் இருந்தும் சிந்தனையில் இருந்தும் நிறம் என்ற பேதம் தலையெடுக்காமல் தடுத்து விட்டான். வெள்ளை அமெரிக்கா இந்த ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டால் அமெரிக்கர்கள் தங்கள் நாட்டை கவி இருக்கும் மிக பெரியதொரு பிரச்சனைக்கு முடிவு கண்டவர்களாகி விடுவார்கள். இறைவன் ஒருவனே என்ற பேர் உண்மையை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர்கள் மனிதர்கள் அனைவரும் ஒரே குலம் என்ற பேர் உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள். அதன் பிறகு நிறத்தை காரணமாக காட்டி அவர்கள் யாரையும் துன்புறுத்தவோ வெறுக்கவோ உரிமைகளை பறிக்கவோ பாசங்காட்டவோ பரிவு கொள்ளவோ செய்ய மாட்டார்கள். வெள்ளை நிறைவெறி என்றொரு புற்றுநோய் அமெரிக்காவை அழித்து வருகின்றது. வெள்ளை அமெரிக்காவின் கிறிஸ்தவம் இஸ்லாம் சொல்லும் உன்னத உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒன்றே அமெரிக்காவை அது எதிர்நோக்கும் பேரழிவிலிருந்து காப்பாற்றும். இன்றேல் இனவெறியால் அழிந்த ஜெர்மனியரை போல அமெரிக்காவின் வெள்ளை நிறவெறி பிடித்த கிறிஸ்தவர்களும் அழிந்து போவார்கள். நான் இந்த புனித மண்ணில் இருந்திடும் ஒவ்வொரு நொடியும் அமெரிக்காவின் நிறவெறி கொள்கையை ஆபத்துகளை உணர்கிறேன். அதற்கு அமெரிக்காவின் நிறவெறி கொள்கையை கெடுபிடியில் சிக்கி தவிக்கும் கருப்பர்களை குறை சொல்லிட இயலாது. அவன் 400 ஆண்டுகளாக தன் மீது அவிழ்த்து விடப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக போராடுகிறான். வெள்ளை நிறத்தவர்கள் தாம் அமெரிக்காவை தற்கொலையின் பாதையில் இட்டு செல்கிறார்கள். இன்று அமெரிக்காவின் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயிலுகின்றவர்கள் இந்த உண்மையின் பாதையை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களாவது இதை செய்தால் அமெரிக்காவை இந்த தற்கொலை பாதையிலிருந்து காப்பாற்றி விடலாம். இங்கே இந்த புனித பூமியில் எனக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. அதே நேரத்தில் இங்கே நான் கண்ணியப்படுத்தப்பட்டதைப் போல வேறு எங்கேயும் கண்ணியப்படுத்தப்படவில்லை. 2 நாட்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் உயர்ந்த இனம் என கருதப்படுகின்ற வெள்ளையரான ஒருவர், உயர்ந்த பதவியில் இருப்பவர், இந்த நாட்டை ஆள்பவரின் நெருங்கிய உறவினர் தன் அறையை எனக்கு தந்தார். நான் அவர்களின் படுக்கையில் அவர்களோடு தூங்கினேன், உணவருந்தினேன். இன்று நான் இந்த அரசின் விருந்தினன் என அறிவிக்கப்பட்டுள்ளேன். நான் அமெரிக்காவில் ஒரு சிறந்த இஸ்லாமிய பிரச்சாரகன் ஆகிவிட வேண்டும் என இந்த நாட்டின் மிகப்பெரிய இமாம் இறைவனிடம் இறைஞ்சுகிறார்கள். அமெரிக்காவில் ஓர் ஆட்சியாளருக்கு தரப்படும் அத்தனை கௌரவமும் கண்ணியமும் இங்கே எனக்கு தரப்படுகின்றது. இப்படி ஒரு மரியாதையை ஒரு கருப்பன் அமெரிக்காவில் எதிர்பார்க்கவே இயலாது. அமெரிக்கர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் ஒழிய எல்லா புகழும் அல்லாவுக்கே. அவனே இந்த உலகின் அதிபதி. உன் அன்பில் மாலிக் அல் ஷாபாஸ். இப்படி எழுதி முடிச்சிருக்கார் மால்கம் எக்ஸ் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு எழுதின கடிதம். ஆனால் இது பல செய்திகளை வெளியே சொல்லுது அப்படிங்கிறதுக்காக அதை நகல் எடுத்து பல ஊடகங்களுக்கும் அனுப்பினார். இன்னைக்கு அது இஸ்லாத்தை பிரகடனப்படுத்தும் புகழ்பெற்ற கடிதமாக இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல இந்த கடிதத்தோட முடிவுல தன்னுடைய பேரை அவர் சொல்றாரு, உன் அன்பில்னு எழுதி மாலிக் அல் ஷாபாஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது என்ன மாலிக் அல் ஷாபாஸ்னா, இஸ்லாத்துக்கு முன்பாக மால்கம் எக்ஸாக அறியப்பட்டவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மாலிக் அல் ஷாபாஸ் அப்படின்னு தன்னுடைய பேரை மாற்றிக்கொண்டார். ஆனா அந்த பேரை முதல் முறையாக பயன்படுத்தினது அப்படிங்கிறது இந்த கடிதத்தில் தான். அதற்கு பிறகுதான் அவர் எல்லா இடத்துலையும் தன்னுடைய பெயரை மாலிக் அல் ஷாபாஸ் அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பித்தார். ஹஜ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிக நிச்சயமாக ஏதோ நம்ம கிட்ட பணம் இருக்கு, இதோ போயிட்டு வந்துருவோம், எத்தனை ஹஜ் செய்யணுங்கிறது தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தாண்டி அது சொல்லக்கூடிய செய்தி, அது எப்படி நாம் அணுக வேண்டும், நம்மை அது எப்படி அணுக சொல்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு ஆத்மார்த்தமாக அந்த ஹஜ்ஜை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா மால்கம் எக்ஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அனுபவம் நமக்கும் கிடைக்கும்ங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மால்கம் எக்ஸ் அவர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்தை நேசிச்சார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு எலிஜா அப்படிங்கிற ஒருத்தர் மூலியமாகத்தான் இஸ்லாம் அறிமுகமாச்சு. ஆனா பிற்பாடு அந்த எலிஜா அவர்களே ஒரு தவறான வழியில் செல்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நோக்கிதான் மால்கம் எக்ஸும் வரணும், அதுதான் உண்மையான இஸ்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்லாத்துக்காக தனக்கு வழிகாட்டியவரையே அவர் உதறி தள்ளினார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இஸ்லாத்துல ரொம்பவும் பிடிமானமாக இருந்தார். சமத்துவத்தை மட்டுமே இந்த இஸ்லாம் இந்த உலகத்துக்கு போதிக்கல அப்படிங்கிறதையும் இந்த கடிதத்துல அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். அப்ப சமத்துவத்தை தாண்டி இறைவனுடைய நம்பிக்கையை அருளை பெற்று இந்த பூமியிலிருந்து நான் திரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி பிரவாகத்தில் அந்த மால்கம் எக்ஸ் அவர்கள் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இதே மாதிரியான ஹஜ்ஜை
நாமும் செய்ய வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய ஒரு 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 மிகப்பெரிய நோக்கமாகவும் இருக்கணும். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நாம ஹஜ் செய்யணும் அப்படின்னு மால்கம் எக்ஸ் அவர்கள் முடிவு செய்யும் பொழுது அவர்கிட்ட ஒரு நல்ல பொருளாதாரம் இல்லை. அவருக்கு உதவி செஞ்சது யாரு அப்படின்னா அவருடைய சகோதரி. என்னால என்ன முடியுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சிறு வியாபாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒரு மிகப்பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் வியாபாரம் வருது, ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற நிலையில இருந்தாங்க. அந்த பணத்தை சேமிச்சு வச்சு தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்குறாங்க. நீ தான் ஹஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறியப்பா, போயிட்டு வா அப்படின்னு. அந்த சகோதரி கொடுத்த பணத்தில் தான் இந்த ஹஜ் சாத்தியமாச்சு. அந்த ஹஜ்ஜின் மூலம் இந்த புகழ்பெற்ற கடிதங்களும் அவருடைய பிரச்சாரங்களும் தொடங்கியது அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இதே மாதிரியான ஹஜ்ஜை நாமும் எதிர்நோக்குவோம் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த பதிவை நாம நிறைவு செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே.